மாப்ள மிஸ்டர் சதீஷ்குமார் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் டு மீட் யூ. இருந்து சாப்பிட்டு போங்க. நமஸ்தே. அச்சா. தாபார் என்ன தேடி தன்னகமே வந்திருக்கீங்க. ஏய் ஹாய். ஹாய். சீசோ. சாரி மாமா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். திஸ் இஸ் வேதாந்தம். இது டேய் ஜாதி எல்லாம் சொல்லாதடா, பேரை சொல்லு. ಹನುಮಂತ್ ರೆಡ್ಡಿ. എന്റെ പേര് ನಮಸ್ಕಾರ ಮಂಡಿ. അയ്യപ്പൻ നായർ. ಗಣೇಶ್ ಹೆಗಡೆ ಅಂತ. ನಮಸ್ಕಾರ. வணக்கம். ஏய் ஃபார் ஃபோட்டோகிராஃப். நாங்கெல்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ், ஐங்குறுந்தாடிகள். புரியலன்னு நினைக்கிறேன். ஜோக். ஹலோ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ಅದು ಬರ್ತ್ಡೇ சொல்றதா? ஓகே ஓகே சைலன்ஸ். இனிமே நாங்க எதுவும் சொல்ல போறதில்ல. நீ முதல்ல கேக் கட் பண்ணு. ரெடி? Okay. 1 2 Chill please. All right. ಒಕ್ಕ ನಿಮಿಷ. நல்லா இருக்கா? எக்ஸலென்ட். இன்னொரு பிளேட் கொண்டு வா. எதுக்கு இன்னொரு பிளேட்? ஒரு பிளேட் போதுமே. அசத்தல். உனக்கு ஊட்டி விடுற பொண்டாட்டியா? எல்லாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஊட்டு மாதிரி உறவு அப்படிம்பா. ஏன்டா வயிறு எறிறீங்க? அவன் பொண்டாட்டி கூட்டு வந்திருக்க வேண்டியதானே. பொண்டாட்டியை கூட்டு வந்து அப்புறம் நாங்க எப்படி ஜாலியா இருக்க? என்ன? அல்ல உலகத்துல மேப்ல கூட இல்லாத இடத்துல கல்யாணத்தை வச்சா எங்க பொண்டாட்டி எல்லாம் எப்படி கூட்டிட்டு வருதுன்னு. சாரி, ஏன் தப்பு தான். ஐ, No, no. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. Yeah, thanks. இங்க தனியா என்ஜாய் ஏன் பண்ண. மாப்ள? ஏதாவது வேணுமா? நீ வா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு ஏண்டா, நீ வேற போய். இவனுங்க தான் கல்யாணம் கட்டறுப்பு. நீ பிரம்மச்சாரி கழுத. நீயும் பொண்டாட்டிங்கிற, உனக்கு எங்கடா கல்யாணம் ஆச்சு? ஆயிடுச்சா? ஐ எப்ப இன்விடேஷன் கூட அனுப்பல? எங்களுக்கும் அனுப்பல. ஏன் அடிச்சாதானே? ஏன் அடிக்கலங்கிற? எங்க அப்பா அடிச்சாரு செருப்பால. அதுக்காக அப்பாவோட செருப்பு சைஸ் 11டா. தாங்குமா? டேய், நிர்மலாவுடைய இதெல்லாம் இந்நேரத்துக்கு மறந்து போயிருப்பான் அவன். இந்த வர விட்டாக்கோ. வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க, அத்தை பொண்ணை கட்டிட்டேன். ஏன் அப்ப உன் நிர்மலாவுடைய கதி? பெருமலோட கதியை விடு. இப்போ ஷம்சு கதி. ஏன்டா இப்ப அவளை இழுக்கிற? நாங்க எங்க இழுத்தோம், அவளா வந்துட்டு இருக்கா. ஓ மை காட். நல்லா இருக்கா? எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ. அவங்க எல்லாம் டயட்ல இருக்கானுங்க. எனக்கு I want சரி, சரி. more. Give me more. என்ன பண்ண போற? Give me cover. ஹாய் ராம். Wait. Listen to no. That's Echi. இப்ப மட்டும் எச்சியா? சரியா போமே Echi, okay? No. Give me cover. இப்பதான் வேற நேரம் அதுக்குள்ள காணோம். You see this? Wait. Ram weds Maithili. This is my wife. Shut up. Shut your face. ஐயோ இரு. I'm married. I know. முபாரக் ஹோ. Thank you. See, look. I love Maithili. I love you. இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஒரே ஒரு கிஸ் கொடு, நான் போயிடுறேன். கிஸ்ஸா பொது இடத்துலயா? சி, பொது இடத்துல இல்ல, கன்னத்துல. தண்ணி போட்டிருக்கியா? மூணா? கெட்டது போ. இத பிடி. நைஸ் மசாலா. யார் சமையல்? நான்டா. Maithili. Take it easy, please. Yes. Please. I will take it easy. Yeah. அப்பா! No. எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி ஹீரோயினை கனடாக்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா குடும்பம் நடத்தினாரு. பனைமரத்து அடியில நின்று பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது இந்தியாவில இருந்து போன் மூலியமா. விளக்கணிச்சிட்டுமா? சி, இருக்கட்டும்ல. போன் அடிக்குதுங்க. ஹலோ. ஹலோ ராம், நான் கணேஷ் ஹெகடே பேசுறேன், மெட்ராஸ்ல இருந்து. Hey. How are you? யாரு? Friend. ஆம்பளை friend. Hey, எப்படிடா இருக்க? நீ தங்கியிருக்க ஃபிளாட் பக்கத்துல ஹோட்டல் ஹாலிடே இன் இருக்குல்ல, அங்க உடனே போ. ஹாலிடே எனக்கு எதுக்கு? அது அங்க என் பழைய ஒரு நிர்மலா இருக்கா. சரி, நிர்மலாவுக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிறேங்கிறடா. அதுவும் இல்லாம என் பேர் எழுதி வச்சு சாக போறேங்கிறா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல, அவ்வளவுதான், நான் காலி. பெரிய பிசினஸா அனாவசியமா குழ வேண்டியதா இருக்குது. இந்த பாரு, நீ மரியாதையா அங்க போய் எப்படியாவது அவளை சமாளிக்கல, அவ்வளவுதான்டா, நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்டா. இந்த லேண்ட்லைன்ல சரியா கேட்கல, நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன்.
யார் யாரு டேய் டேயா நீங்க நிர்மலா அப்பாவா நான் தான்டா இப்ப இங்க கனடால வந்து ராத்திரிடா. ராம் ராம் ஆண்டவன் புண்ணியத்துல நீ வேலை செய்யற அதே ஊர்ல தான் இப்ப நிர்மலாவும் இருக்கா. எப்படியாவது போய் அவளை காப்பாத்துறா. ப்ளீஸ் மச்சான் ரூம் நம்பர் 720. ஓகே ரூம் 720. நீ சத்தியமா போற அவ்வளவுதான். ஸ்வீட் வைஃப். யா இட்ஸ் a Rolls Royce engine, right? நீங்க மெக்கானிக்ஸ் அங்க வர சொல்லிருங்க நான் அங்க வந்துடுறேன். ரைட் என்ன செஃப். Thank you, bye bye. ஹாலிடேல யாரு? ஃப்ரெண்ட் பைலட் ஃப்ரெண்ட் ஆம்பளை பைலட் ரொம்ப வருஷமா இங்க இருக்கான். பாவம் என்ஜின் ப்ராப்ளமா. ஹாலிடே இல்லையா? Don't be silly. Holiday பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு. ஏர்போர்ட்ல ஏர்கிராஃப்ட் இருக்கு. ஏர்கிராஃப்ட்ல இட்ஸ் an engine, ஆம்பளை engine. I mean male engine. Upper deckல planeல you know it's getting too technical. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நிர்மலா யாரு? அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? பெட்ரூம்ல சொன்னீங்களே. Did I? அவங்க தானே 720ல இருக்காங்க. ரூம் நம்பர் எப்படி தெரியும்? இப்பதானே இங்க சொன்னீங்க. Oh, I said that too. Huh? What? What? இல்ல I'm just thinking. நான் பெட்ரூம்ல சொன்ன நிர்மலாங்கிற பேரையும் இங்க 720 சொன்ன ரூம் நம்பரையும் நீ தப்பா இல்லாம கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டிய. நிர்மலாங்கிறது அந்த சொல்ல இந்த ஆம்பளை பைலட் ஃப்ரெண்ட் அவனுடைய பொம்பளை வைஃப். அவங்களுக்கு என்ன ஆச்சு? Nothing. She is pregnant in India. ஹஸ்பண்ட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி அங்க பிரெக்னன்ட்டா இருக்க முடியும்? No, holiday போயிருக்கும்போது அங்க hey, don't talk like that. Okay. I'll go. பேண்ட் போட்டுட்டு போங்க. Of course. ஆம்பளை ஃப்ரெண்டா இருந்தாலும் பேண்ட் போட்டு தானே போகணும். What? It's a good joke, isn't it? No? Okay. You all right? Of course. Good joke. Thank you. Jeez. No, you didn't see anything, okay? Thanks. Oh, shit. என்ன மறக்காம இருக்கியே ஹே ராம். எப்படி மறக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலா? அது நான் எண்ணி தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? என் கணேஷ எண்ணி என் காதல எண்ணி இதுல சுத்த தமிழ் வேற. தமிழ் நீ மெல்ல சாகணும் சரியா தான் சொன்ன. நானும் அப்படிதான். ஏய் இங்க சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கா? என்ன சமைக்க போறியா? வேண்டாம் நான் நிறைய சாப்பிட்டேன். என்னது? என்ன? பெப்பர். நோ இது சால்ட். நீ தான் தூக்க மாத்து. சாரி. ஐ மூடி உள்ள விழுந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சம் குடிச்சிருமா? ஏய் இந்த மாதிரி சொன்னா கேளு பேபி. எனக்கு கொல்ல பாக்குறேன். நானே சாகுறேன். எவ்வளோ பெரிய மாத்திரை. மூடி எங்க? மூடி பெருசுதான் இருந்தா இந்த மாத்திரையே வரலையே. அதுதானே மாத்திரை எடு. இங்க வா துப்பு இங்க வைக்க வேணாம். வா come out. Aha, wow, what a lovely come out. ஐயோ கொடு நான் வாஷ் பண்ணி தரேன். தற்கொலை பண்ணிக்க வந்தியா? வாஷ் பண்ண வந்தியா இல்ல வாந்தி எடுக்க வந்தியா? I'm sorry. சரி பரவாயில்ல. I forgive you. இது நல்லா இருமா. ஐயோ எந்திரி சொன்னாங்க. ஐயோ மயக்கம் போட்டுட்டியா? இல்ல எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ? எந்திரி. நான் காலையில எந்திரிக்கிறேனே ப்ளீஸ். எனக்கு தூக்கமா வருது. ஐயோ வாந்தி இல்ல வரணும். அப்படியே டிரைவன் மாதிரி இருந்த இடத்துல இந்த வாந்தி எடுத்துரு. சீ நீ என்ன தொடாத. உன் மேல எல்லாம் வாந்தி. முதல்ல ட்ரை க்ளீன் பண்ணிட்டு வா. அப்புறம் என்ன எழுப்பு. நான் தூங்குறேன். தூங்குறியா? குட் நைட். குட் நைட். அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்லு ராம்ஸ். கதையா? ஒரு ஊர்ல ராமன் ஒரு கேணையா இருந்தானா? காமெடி ஸ்டோரியா? ஆமா ஊரே சிரிக்கும். ரூம் சர்வீஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன். அத சாப்பிட்டேன்னு வெச்சுக்க. மறுபடியும் No. Hey. Yeah, come in room service. The door is open. Hey. Let me explain. என்னையா செஞ்ச? எனக்கு வாந்தியா வருது. இது என்ன? Hey, room service. Where is the coffee? No. You are mistaken. இது யார் தெரியுமா? இது நிர்மலா. இது வந்து என்னுடைய மைத்திலி. யா
அது கூட மறந்து போச்சா? இல்ல நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனே, இவளை காதலிச்சு கையை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இப்ப இவளுக்கு இல்ல இது அந்த ஊவா இல்ல. ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்து நிக்கிறீங்க. எனக்கும் புரியல. நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் இப்ப என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வாந்தி எடுக்கிறாளே, அதுக்கு யாரு காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். அட பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கிறியா? கர்ப்பமா? அட கள்ளி, சொல்லவே அட இல்லை. சீ, அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாரு, நான் முதல் மாசத்துல இருந்து முதல் மேட்டர்ல இருந்து பாறேன். இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. சால்ட் அண்ட் பெப்பரோட. காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா? துப்பு துப்பு, இது என்ன சிக்கலட்டா? துப்பு 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 கண்ணா, துப்பு துப்பு துப்பு. I love you. என்னம்மா? I hate you. Oh, thank God. எது? தேங்க்ஸா? என்ன சொன்ன? இல்ல நீ மாத்திரை துப்பின சந்தோஷத்துல சொன்னேன். ஏன் மாத்திரை? இல்ல தூக்க மாத்திரை. ஏன் மாத்திரை? சால்ட் அண்ட் பெப்பரோட நான் தானே சாப்பிட்டேன். இது என்ன தலைப்புச் செய்தியா? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. அம்மா பேண்டட். ஆனா ஒண்ணு. இந்த மயில் பிலி திஜிலி. அண்ணா அண்ணா இப்ப சொல்லு. அவ இருக்கும்போது சொல்லி இருக்க கூடாதா? அண்ணா, யார் அண்ணா அந்த பொம்பள? அது வரைக்கும் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப ராமண்ணா, மைதிலி. ராமண்ணா. அவரு டைரக்டர். மைதிலி. சாமுண்டி, சாமுண்டி, ஏன்ரி போன் எடு. ஹலோ, 55594 யார் பேசுறது? என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? என்ன மிஸ்டர் வேதம்? ஐயோ, நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன், வேதம் இல்ல. சாரி, நீங்க வேதம் நினைச்சிட்டேன். இப்போ இப்பதான் நீங்க சேர்மன் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு எக்டேவை அனுப்பிச்சு வச்சிருங்களேன். ஒரு நிமிஷம் சார். என்னங்க இங்கே பாருங்க, அங்க படியே. நான் பெங்களூர் போறது உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க போயிட்டு வாங்களேன். சரி, உனக்காக போறேன். நடா, எவன் போவான் இதுக்கெல்லாம்? ஹலோ, எப்படி இருந்தது ஆக்டிங்? உங்க டெடிகேட் சொல்லு. நானே நேரடியா வந்து சொல்றேன் சார். சமத்தியா சொல்றேன். வேடா போன கூபே. அது எனக்கு வந்தது. அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணி எங்கேயாவது கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஜோசப் பிரகாஷ் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, சீ வெயிடி போன கீழே. எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? ஏன் போன எப்ப வேணாலும் வைப்படி. யாரு என்ன பாத்திரத்தை கீழே வெயிடி பார்த்து நிக்காம இங்க சொன்னேம்மா. நான் போன்ல நினைச்சு உங்களை திட்டிட்டேன். சும்மா இருங்க. ஐம் சாரிங்க, நான் இங்க வேற பிரச்சனை. சொல்லுங்க. உங்க பையன் குருவாயூரப்போட ஹார்ட்ல ஹோல் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும். ஓ அப்படியே டாக்டர்? ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? எதுக்கு மீதி நீயே பேச. நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஆயி உடனே பெங்களூர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. அவ்வளவுதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சுதானே. பேசி வச்சீங்களா? சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. நான் போறேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா, அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே பெங்களூர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அச்சா, அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபதினம் தாராளமா போலாம். ஏங்க குருவாயூரப்பா, நான் பயந்தே போயிட்டேன். டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹோட்டல்ல அடைச்சிடலாம். அடைச்சிடலாமா? என்னது டாக்டர் மாதிரி இல்லையே, பிளம்பர் மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றீங்க? அது வெரி சிம்பிள். அது பேரு ஆடியோ ஆப்ரேட்டிக்கெல்லாம். ஹலோ ஹலோ. ஐயோ, கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு நேரம் தான் அவரு சமாளிப்பாரு? எது? எஸ்டிடி ஆச்சே. எடி, நீ பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நல்ல கிளைமேட். போ, கிளம்பு. சரி வாங்க, நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம். எல்லாரும் கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அல்லாம பின்ன நாம எல்லாம் எதுக்கு போறோம்? எஸ்கஸ்டுக்கா போறோம். நம்ம பையனுக்கு ஹார்ட்ல ஹோல். முதல்ல நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்ந்து போலாம்ல. நீங்க அழாதீங்க, அப்புறம் நானும் அழுதுருவேன். சரி நீங்க மட்டும் போங்க, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பெங்களூர் போங்கோ, காஷ்மீர் போங்கோ, கோவா போங்கோ, எக்கடக்கையெல்லாம் போங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம். ஆனா என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம். தாராளமா கூட்டிட்டு போங்க. இவ்வளவுமா? கூட்டிட்டு போனா என்ன மாப்பிள்ளை? அதான் அந்த மாப்பிள்ள தான் குறைச்சல். வீட்டோட மாப்பிள்ள டவுன் டவுன் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அதனால பெங்களூருக்கு போய் ஒரு வேலை தேடிக்க போறேன். ஓ, வேலையில சேர போறீங்களா? ஆமா. ஐ வாஸ் ஸ்கேர்ட். Why? பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தது பார்த்தா நீங்க ஏதோ பெங்களூருக்கு போய் ஒரு சின்ன வீட் செட்டப் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். சின்ன வீடா? ஏடா,
అమ్మాయి చెప్పింది నిజమా? ஐயோ நீ அப்படியா நினைச்ச நான் வேற விஷயமா இது பெங்களூர்ல ஒரு வேலை விஷயமா போறேன் மாமா కూర్చోనా ఏంటి అల్లుడు గారు ఎందుకు బెంగళూరులో పుదుసా వేலை நம்ம கிரானைட் ஃபேக்டரி மொத்தமா நீங்க தானே பாக்குறீங்க கிரானைட் ஃபேக்டரி மட்டுமா பாக்குறேன் காய்கறி பில்ல இருந்து கரண்ட் பில் வரைக்கும் பாக்குறேன் ఏమిట్రా என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதாவது என் வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப நான் போலனா வெக்ஸ் ஆட மாட்டாங்களா பாப்பம் అమ్మాయి పాపం ఇది కొంచెం ఆలోచించాల్సిన విషయం. ஆமா దేవుడు ஏன்னா காலேஜ்ல இருந்து போன் உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா? என்னவா உனக்கு கொஞ்ச நேரத்துல அங்கதானே போறேன், அதுக்குள்ள என்ன அவசரமா உங்களுக்கு? ஹலோ பிரதர் வேதாந்தா வியர். இன்னும் 5 நிமிஷத்துல நீ வீட்டை விட்டு கிளம்பல. சரக்கு நாங்க மட்டும் ஓபன் பண்ணி ஐயோ என்னண்ணா என்னாச்சு? மறந்தே போயிட்டமா. கான்ஃபரன்ஸா என்னைக்கு இது? அடுத்த பொங்கலுக்கு. அது சரி, எக்ஸாக்ட் வென்யூ எங்க? உங்க வீட்டு பாத்ரூம்ல. பெங்களூரா? மாப்ள பெங்களூரா போறேன், எனக்கு செலவு மிச்சம். ஏன்பா? நான் பெங்களூர் போய் தீரணுமே, மாப்பிளையோட கார்ல சேர்ந்து போயிட்டு வரேன். என்ன நடந்தது? பெங்களூர் இல்லையா? மாத்திட்டீங்களா? ஏன் அப்படி அடிக்கடி ப்ரோக்ராம் மாத்துறீங்க? கடைசியா எந்த இடம் சொல்லி தொலைங்க. எங்க போனாலும் பெங்களூர் ரூட்லயே போய் சொல்லுங்களேன். பெங்களூருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா? ஏற்காடா? அப்ப வயசானவங்க ஏற முடியாதப்பா. ஓல்டு ப்ரொஃபசர் சொல்றேன். கத்துடா சீக்கிரம் வாடா ஐரே. சரி எப்படியாவது வந்து சேர்றேன். என்னன்னா அது புது ப்ரோகிராம்? கான்ஃபரன்ஸ்மா போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்துட போறேன். வரட்டுமா? எங்க? பெங்களூர் தான் இல்லையே, ஏற்காடு. நான் வரட்டுமா? எங்கப்பா? பெங்களூர் தான். எங்க எங்க எங்க? பெங்களூர். நான் எல்லாம் மணிக்கு போறீங்களா? போயே திருடுமே, கார் இல்லைனாலும் பஸ்லயாவது போய் ஆகணுமே. நடந்தே போலாமே, செலவு மிச்சம். யா கமிங். அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா? ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டேய் நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்ட்டீங்க. ஆமா புது வேலை தான். நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை, பொது இடம். சரி புது இடம். உங்க வைஃபையே மறந்துடும்னா பாத்துக்கோங்க. ஆமா. ஓ தேங்க்ஸ். என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேனா. ஐம் கோயிங். இரு. சும்மா தலாட்ட பாடுறோம். கன்ஃபியூஸ் ஆறல. நீ வா மச்சான். குட்டி சரக்கு. குட்டி சார். ஏதோ ஆவட்டும் மன் ஃபார் தி ரோட். என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போய் வாய் கொள்ளறாத கேள்விகள் கேட்டாங்க. அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே. என்னடா சட்டை இருக்கற? இதெல்லாம் போட்டுட்டு எப்படி எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவுக்கு இத அவுத்துட்டு நான் என்ன பண்றது? பாவிங்களா இதான பிளான்? ஆமா ஜாமி. நான் வண்டியில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே. ஐயோ யோ வயவலியா யோ வீட்ல சொல்லிட்டு வந்தீங்களா? ஐயோ இரியா, அவங்க என்கிட்டயே சொல்ல வீட்ல எப்படியா சொல்லுவாங்க? போகும்போது எங்க போறோம்னு கேட்கான்னு சொன்னேன். பாத்தியா கெட்டது நடந்துட்டு. கெட்டதா நடந்து வந்து வண்டியா வரியா? நான் ஏரோப்ளேனா பாத்துர்க்கேன். இந்த ஆட்டோ தெரியும். இடிச்சத பாரியா? அவ்வளவு பெருசாக அடிச்சிருக்கா? ஐயோ எந்த மாமனார்? ஓ மாமனாரா? நான் ஏன் மாமனார் நினைச்சிட்டேன். யோ என்னைய மாமனார்ட்டே நடக்கே மாமியார் விட்டுக்கே. யோ அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார்னு மாப்ள நீ மட்டும் மாப்ள இல்லாமா? பொண்ணு கேட்டு பாரியா, அவர்தான் மாப்ள. யோ இடிச்ச கூட குடிஞ்சதீங்க வண்டி எந்தியா உன்னுதாயா? என்னது நீ எப்பயா சொன்ன? அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்காரன் நான் இன்ட்ரோ듀ce பண்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்கடா? சரி சிக் வாடாக்கே. கூடுதல் நிக்கிறாரே. அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க. வாங்க பிரதர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணி விடுங்க, மீட்டரோட போட்டோம். அப்பா ஐயோ ஆட்டோ அப்படிங்க போங்க போங்க. வண்டி அப்படியா? ஆட்டோ அப்படியே போயிட்டு இரு. ஆட்டோ. எனிவே கூலி மிச்சம். என்ன மாப்ள கான்ஃபரன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு 6,000 போட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்காள். கேக்குறானோ சொல்ல. இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தான்னா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி? ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணா வேற ஆட்டோ பிடிக்குமா? வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க? பெங்களூர். உங்க காலா? சாரி பரவாயில்ல. ஆமா கான்ஃபரன்ஸ் ஏற்காடுங்க, இவர் பெங்களூருங்கிறார். அதுக்கு தான் காலம் இருச்சுது. ஓ எல்லாரும் ஆத்துக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காள் உங்களை தவிர. ஏன்னா ஒய்ஃபை பிரிச்சிருக்காள். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல முடியும். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். இப்ப என்னுடைய ஒய்ஃப் ஏன்டா பின்னாடியே வரீங்க? ஒரு கம்பெனிக்கு வேண்டா நீயே பேசு. ஓகே கம் ஆன். எங்க விட்டேன்? இங்க இல்ல 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 இங்க தானே. இங்க. இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க, சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா 4 பேர் சேர்த்து வைக்கணும். அந்த 4 பேர் தான் இவங்க. 5 பேர் இல்ல என்ன சேர்க்காதீங்க, என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே. அப்ப 6 பேர். 6 நான் தான்.
உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா? விடாது மாமா, வயசான காலத்துல ஏன் சிரமப்படுறீர்கள்? மாப்பிள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒன்றும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க. சாரி மாமா, கார்ல இடமே இல்ல. இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சிக்கிறேன். வண்டியில் ஏசி இருக்கோ? இருக்கு. வாங்க வாங்க. என்னது நான் மாத்திரம் போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போறேன், வாங்க. சின்ன வயசுல நானும் பிகில் அடிப்பேன், ரொம்ப நன்னா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது. மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன். விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா? யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல. இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்? உங்களை டிராப் எடுத்துக்குதான். உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது மலை மேல கெம்மன்குண்டி. கெம்மன்குட்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல தான் இருக்கு. இருக்குது இல்ல? ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல. அது தோணல. தோணலையா? உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிறேன். ஆத்துக்காரி என்ன பண்றா? அவ ஒண்ணும் பண்ணல, பாவம். அவ பாட்டுக்கு பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா. ஓ, நன்னா பாடுவாளோ? பாடுவாங்க, ஆடுவாங்க. ஓ, பாடிண்டே ஆடுவாளோ? அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல. மாமா, விதான் தோத்து வந்துடுத்து, இறங்கிடுங்கோ. ஓட்டுப்பேன். வாசல்லே அறிக்கிறேன். இல்ல நேரா போனா ஹோட்டல் வந்துருமே. இல்ல வேணாங்கிற. வேண்டாம், ஹோட்டல் நானே சாப்பிடணும். தலையெடுத்த பொண்ணாத்துக்கு போய் பொண்ணுகையாலே சாப்பிடுறேன். நேரா படுங்க. அதான் கெப்பன் குண்டிக்கு போ. ஓகே, பொட்டி பிடிங்க. திருப்பிடாதே. பாய்.